ஐயா வேலை வெட்டி இல்லாத ஒரு கம்யூனிட்டி வெட்டி போய் தானே அது வெட்டியா பையதான் இல்ல வேலை தான் வெட்டி பையன் என்ன வெட்டியா பையதான் இதெல்லாம் கேட்கிறேன் ஏன்னா இந்த நாடு எப்படி ஒரு அஷ்டப்படுத்தல இந்த அஷ்டப்படுத்தல எங்க மகாராஜா துரியோதன மகாராஜன்னா துணியை விட்டு பாக்குறப்ப எப்படா தம்பி சொல்லு ரொம்ப நல்லவருங்க எப்படி எப்படி துரியோதன மகாராஜா ஆமா என்னத்த பார்த்தாலும் ஏதோ ஆனா நல்லவருக்கு நல்லவரு கெட்ட வருவலுக்கு கெட்ட வருவல் அதுக்காக மீன் வருவல் போட்டாங்கன்னா ஆட்டுக்கறி வருவல் கோழி வருவல்னு கேட்டாதீங்க ஏன்னா நான் வந்த பாடு அப்படி எப்படி எப்படி ஏன்னா மகாராஜா என்கிட்ட சொன்னாருங்க என்ன சொன்ன ரொம்ப நல்ல வேலை இல்லாம வெட்டி மேல கிடக்குறேன் தாராளமாக வைக்க மாட்டோம் ஆமா ஆமா நாட்டு நினைப்பெல்லாம் உனக்கு தெரியுதோ தெரியாதோ உள்ளபடி செய்யணும் தாராளமாக நான் வந்து வெளிநாட்டுக்கு கானகத்துக்கு போறேன் ஆமா அந்த தினம் போனாங்க என்ன இப்ப சொன்னியாரு சொல்லு பார்க்கும் வெளிநாட்டுக்கு அப்ப வெளியூர் இல்லைங்க வழிகாட்டுக்கு வெளிநாடு போற நீ பாஸ்போர்ட்லாம் தூக்கிங்களா அது இல்லைங்க மகாராஜா வெளியே சுத்தி பார்க்க போறேன் இந்த தேட்டத்தை விட்டு நான் சொல்றீங்களா இந்த தேட்டத்தை விட்டு மற்ற தேட்டமானது போக வேணும் மற்ற மாட்டதை தேடி பார்க்க போறேன்னு அந்த அளவு இருக்காது அப்புறம் எப்படி வெளிநாட்டுக்கு ஒண்ணு பார்த்தா நாட்டை விட்டு நாட்டை அப்ப உங்க தரங்க நல்லா கேட்டுங்க நாட்டை விட்டு நாட்டை போகுது 56 தேசம் மட்டும் சொல்றீங்க ஆமா அப்ப ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம் போனா ஒரு தேசம் விட்டு ஒரு தேசம் போனா இந்த நாடு தமிழ்நாடு அங்கே பேசுங்க கிட்ட மைக்கு கிட்ட வந்து பேசுறேன் போ சொல்லுங்க அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னாங்க வேலை வெட்டி இல்லாம நான் கிடக்குறேன் ஆமா என் பொண்டாட்டி ரொம்ப நாள் வாயு வயிறுமா இருக்கலாம் எப்படா இருக்கா நீங்க வரத மட்டும் பார்த்தாது இருக்கிற நாட்டம்மா பஞ்சாயத்து எல்லாரும் ஆக்கிடுவாங்க அதுல பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஆமா ஏன்னா இருக்கிற பஸ்ல எல்லாம் இறங்கலாம் டவுன் பஸ் நாங்க மாதிரி கேட்டேன் ஆமா பார்த்தாதான் தெரியும் அது தாங்க அது இத்தனை கிலோ இருக்காது நீ தானே சொன்ன நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆமா நல்லது நடக்குது கெட்டது நடக்குது இப்போ அவன் அண்ணன் தம்பி கூட அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க பிடிச்சிக்கிட்டு கிடக்குறாங்க நமக்கு எதுக்கு எங்க வாழ்க்கையில நாங்க குறுக்கிட கூடாதுல்ல ஆமா ஆனா நான் வேலை ஒரு வெட்டி பையன் ஆமா எங்கேயாவது வேற புளிய மரம் ஏதாவது குத்த விடணும்னா போய் தண்டோரம் போடுவான் ஒரு குளம் குத்த விடணும்னா தண்டோரம் போடுவான் அதெல்லாம் பொண்ணாட்டி உட்காந்து அதுக்கு தண்டோரம் போடுவான் தம்பி எல்லாத்துக்கும் தான் தண்டனம் பிடிக்கும் பொண்ணு வயசுக்கு வந்தாலும் தண்டோரம் போடுவான் சரி போடு போடு ஆனா நான் மண்ண பாருங்க ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் பொண்டாட்டி நான் புடுறது அது அப்படியா என்னைக்கு கட்டினானோ அன்னில இருந்து என் வீட்டு நிலம் பாடா போயிட்டு நானும் சிங்கப்பூர் போய் பார்த்தேன் மலேசியா போய் எதுக்கு போனா வேலை செய்ய என்ன வேற என்ன வேலை இங்க வேலை கிடைக்கல அங்க போனா இங்க வேலை இருந்தா அங்க போய் மாடு குடிக்கணும் கண்ணுக்குட்டி குடிக்கணும் குடம் தூக்கணும் குடம் தூக்குற வேலை எனக்கு முக்கியமான வேலை முக்கியமான வேலைடாது ஆமா அதான் தப்பு அடிக்கல நான் கெட்டிக்காரங்க என்ன மாதிரி ஒரு பயம் அடிக்க முடியாது விட்டு விட்டு அடிப்போம் கட்டி விட்டு அடிப்போம் போட்டு தாக்குவான் அப்படியே விட்டா கேட்கறதுக்கு 500 ரூபாய் கூலி வாங்கி கொடு அந்த 500 ரூபாய் யாங்கிட்ட கொடுத்தாங்க காலையில 2 பாட்டில் அடிப்பான் நான் குடிக்காம இருக்க மாட்டான் வீரபாகு இந்த வீரபாகுனா யாரு முருகப்பெருமான் சூர சமகாரம் பண்ண கொள்ள கூட முருகப்பெருமானுக்கு துணையா இருந்தவன் அந்த வீரபாகு இந்த வீரபாகு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல வீரபாகுனா யாரு சிவபெருமானுடைய பக்தனாக வரக்கூடிய அருள் பெற்றவனா கண்டா
நீயே வீடியோ எடுத்து விட்டு அனுப்ப போன சொல்றாரு. பையன், கூட்டு அவர் போன சொல்லு. பையன், நீ போயா யூடியூப்ல போடுறேன். அதான் எடுக்கலாம். ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரியாது. இவர் ரொம்ப எடுத்து சொல்றாரு. நீ வச்சுக்கலாமா? யூடியூப்ல போட்டு விட்டாரு சோப்பு வீரபாகுனா யார்? அதான் போட சொல்றேன். போட்டாரு வீரபாகு யார்? எப்படியா கொண்டவன்? வீரபாகு இல்லாத ஒருவன் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே கொண்டவன்னா இந்த அஸ்தினாபுரத்துல சரி. பாஞ்சாலிக்காக ஆ. துரோதனுக்காக இங்க நானும் வந்திருக்கிறேன்னா அது எதுக்கு? எதுக்கு? அந்த நாராயணன் செய்த வேலை. எந்த நாராயணன்? அவன் விட்டு எடுத்து விட்டு நாராயணன். மயில் மஷினை வச்சுட்டு வரலாம் பாரு. மயில் மஷினை ம். வச்சுக்கிட்டு என் தங்கச்சிக்கு புடவை விட்டாள். ம். ஒரு புடவைக்கு 9 புடவை விட்டாலும் அவருக்கு கூட பார்க்க முடியுமா? சரி, வர வேண்டும். ஏன்டா வைக்கிற? என்ன என் குடும்பம் அத மாதிரி. என் பொண்டாட்டினா பொண்டாட்டி, அப்படியே கொண்ட பொண்டாட்டி. ம். ஐயோ, 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 முத முத எங்க? சூப்பரா அடிக்கலாம். ம். பொண்ணு பார்க்க போனோம்னா தோக்கடிக்கிறான். இந்த மாதிரி கம்மியா இந்த மாதிரி கம்மியா. அந்த டான்ஸ் கூட அது மாதிரி நடிக்கிறான். அந்த தருவுகாரன் அந்த பாப்பா அதுவும் ஒரு சும்மா நடிக்கிறான். எல்லாமே. என் தம்பி வீரபாகு ஆ. உனக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நம்மள வச்சேன் தோல் கிடைக்கும். ம். அன்னைக்கு 2 கறி 2 ஐட்டம் கறி கிடைக்கும். ம். எடுத்து மாட்டு கறி அதுல கொஞ்சம் எடுத்து வந்து ஆ. சமைச்சு சாப்பிடுவோம். ம். அது இல்லைன்னா ஆ. வருஷத்துக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். என்னது? இந்த கறி ஆ, ஆ. அது சீக்கு பிடிச்ச மாடுன்னா நான் எங்களுக்கு தெரிஞ்சு மூக்குல ஒழுங்குவோம். அந்த சீக்கு பிடிச்ச மாட்டெல்லாம் தொட மாட்டோம். நல்லா சின்ன இளம் கண்ணுக்குட்டியா இருந்தா அது தோலை பிடிச்சி அதுக்கு நாங்க விற்க கட்ட நாங்க படுற பாட்டு ஆஹா. அதுக்கு 4 பருந்து நிற்கும். அது திங்கிறதுக்கு நாங்க போய் போடுறாங்க பாடு கஷ்டப்பட்டு அது 4 கறி ஆட்டு வரங்கன்னா அந்த கொக்கு கூட அது என்னது அந்த கழிவு அதுக்கிட்ட நாங்க 4 கொத்து போட்டு எப்படிதான் அது மூக்குக்கு சர்க்குன்னு திண்டு போயிடுது. ஆஹா. அப்புறம் அந்த எலும்பு பொறிக்கிறதால எங்களுக்கு ஒரு குழப்பம் நடக்கும். ம். அப்படியே கொண்ட நாங்க எங்கேயாவது எழ விடணும்னு வேண்டிப்போம். எழ விழுந்தா குழி வெட்டணும். சந்தோஷம். உனக்கு வருமானம். அன்னைக்கு வருமானம்னா வருமானம் தான். ஆமாம்மா. வருமுடி அன்னைக்கு தாங்க எங்களுக்கு. மாமியா வீட்டுல எப்போ வருஷம் வரும்னு பார்ப்போம். சம்பந்தி வீட்டு வருஷம் எப்போ வரும்னு பார்ப்போம். மூட்டை தூக்குன்னு 4 பேருக்கு நினைப்போம். 100 ரூபா வந்து அதுக்கு 20 ரூபா பங்கு போட பங்கு போறது நிப்பாடுவான். அதெல்லாம் அதோட ஒரு பாட்டு வாங்கி ஐயா கிட்ட காலில் கிட்ட விழுந்து ஐ அப்படின்னு கேட்கணும்னு வச்சுங்க. அதுல இக்கணும்னு போடுறோம். பொண்ண மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதை வாங்கி ஆளு கொஞ்சம் முடிச்சுட்டு சரி. அதை போட்டு அடி அடின்னு அடிப்போம். ஒரு உடைப்போம். அது நடனம் நிறைய இருக்குங்க. ஆஹா. அப்பதான் தப்பு கூட கழியுங்களா? தப்பு அங்கே தான் இருக்கு. அந்த புகழ்ல அந்த முதல்ல போனோடனே சம்மந்தி கட்டு ஒரு என்ன வம்பளை இட்டு விட்டே நில்லு சண்டாகாரமெல்லாம் சண்டாலா. சம்மந்தி கட்டு வரும். அப்ப வரக்குள்ள ஏன் வச்சா இது சரியில வச்சியா அந்த வச்சான் என் மச்சான் வர கண்டி ஐயா வச்சானுங்க வாயனுங்க வாக்கே வீசி வாயில பாலம் வச்சுருக்காங்க. இது போனோம். பாலம் வச்சுருக்கானே. நம்ம கோயில் உள்ள இத மாதிரி போட்டு அடிச்சு அடிச்சு வாக்கரிசி வாயில போடணும். அவங்க வந்திருக்கிறவங்க காசை கையில போடணும் அப்படின்னு காசை வேண்டி அது போடுவான். அந்த வாக்கரிசி வாயில காசு பையில
சொல்லி அவன்கிட்ட நாங்கள் பார்த்து சொல்லுவான். பின்னாடி ஒரு பையன் கேட்டுக்குவான். எப்படி மச்சனங்க தகர்ந்தா மச்சனங்க தகர்ந்தா மச்சனங்க தகர்ந்தா காசு கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க காசு கொடு. அவன் புரிஞ்சுக்குவான். அந்த ஆள் காசு கொடுப்பாரா காசு கொடுக்க மாட்டானா? ஆஹா. யாரு ம் வர்ற மூத்தத்துக்கு வருவான் சம்பந்திக்காரன் காசு கொடுப்பானா காசு கொடு. அவன் புரிஞ்சுக்குவான். அதை அவன் உடனே இப்படிலாம் கொண்டு போய் நான் வச்சு விட்டு எப்படி போகிறது இப்படிலாம் இருக்கேன். நாங்கள் என் பொண்டாட்டியை கொண்டு போய் பொண்ணு பார்க்க போனோங்க. பொண்ணு பார்க்க போனோம்னா பெரிய இடம்னா ம் 8 கட்டு முடியும்னா ஆஹா 8 கட்டு நானே கூரை வீட்டில் கிடக்கிற கம்பெனி கேட்டேன். ம் 8 வீடு என்ன நானே கூரை வீட்டில் கிடக்கிற கம்பெனி கேட்டேன். 8 கட்டு விடுங்கிறாண்டா. 8 கட்டா அப்போ 2 மாடி மேலே மாடி ஆக்கும் போட்டு ஆமா நம்ம சின்ன சிப்ப சிக்கணுமே டெய்லி நாத்திரிக்க போட்டு மடியில் நம்மளே அவங்க போடுவான். எவன் கூப்பிடுறான் நம்மளை பார்த்து பணம் உண்டாதான் காசு பணம் உண்டாதான் காசு பணம் உண்டாதான் காசு பணம் உண்டால எங்க அது உண்டாதான் எனக்கு காசு. ஐயா அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு தான் போகணும். இப்போ வேலை வச்சுட்டு பொண்ணு பார்க்க போகணும்ல 8 கட்டு ஆமா 8 கட்டு விடணும்ல. சரி. சரி 8 கட்டு விடணும்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம் வாயாங்க ஏய் 3 வீட்டு பணங்காசி யார்கிட்ட இருந்துச்சு? ம் 3 வீட்டு பணங்காசி வேற என்னங்க அர்த்தம் வேற என்ன செய்ய? யாருக்கு எனக்கு எப்படி தான் காசு வரும்? சரி. அந்த காசை பையில வச்சுக்கிட்டு வாங்க போகணும்னா யாரா காசு கொடுக்கணும் என் மாமன் என் மச்சான் நாட்டமக்காரன் ஊர் நாட்டமா இங்க விட்டுரு. நாட்டமக்காரன்னா ஊர் கூடிய கெடுக்க மாட்டான். ரொம்ப நல்ல பிள்ளை. நேரா பொண்ணு தானே போச்சு பொண்ணு விட்டு போய் பார்த்தோன்னா ஐயா நேரம் பொண்ணு விட்டு பார்த்தோன்னா அவன் என்ன சொல்றவங்களுக்கு போக இல்லையா ஒரு கண்ணு கடை ஏன் தம்பி என் வீரபாகு உனக்கு உன் மாமியா கிட்ட நான் ஏறி அடிச்சு உன் மாமியா கிட்ட ஏறி அடிச்சு பேசணும்டா 2 லிட்டர் கண்டு வாங்கிட்டாங்க. என்கிட்ட இருந்தது அப்பெல்லாம் கண்டு தானங்க. என் காலத்துல கண்டு தான். கல்லை பிடிச்சி விட்டு இப்படியே பைத்தாண்ட பறிச்சு தின்னுக்கிட்டே போனோம். மீதி இருந்து ஒரு 35 ரூபா 40 காசு இருந்தது. அப்படியே அங்கே போனோம்னா இன்னும் ஒரு இடத்துல 10 நிமிஷம் உடனே அங்கே போனேன். உன் மாமியார்கிட்ட நான் ஏறி வச்சு பேசணும்டா உட்காடுறாங்கன்னா 3 மொந்த வாங்கினானுவோ 3 மொந்த வாங்கினானுவோ 3 மொந்தையும் உட்காந்து குடிச்சானுவோ 35 ரூபா மீதி இருந்தது. சுத்தரை வாங்கி சொன்னானுவோ பாக்கி இருந்தது 5 நிமிஷம் கையில் கிடக்கு. ஐயா அதை எடுத்து போய் பொண்ணை பார்க்க போனான்னு பார்த்தோன்னே மாடி மேல மாடி இருக்கிற மாதிரி என்ன எட்டை பார்த்துட்டானுவோ. போனாக்க சட்டுன்னு பார்த்துருந்தேன். என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் தெரியலையா. என்ன உட்காந்து ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்துருக்குதான் அப்படின்னு ஒரு சத்தம் வந்து நான் பார்த்தேன். இப்படின்னா நான் விட்டு ஒன்று பொண்ணு பார்க்கணுமா? பொண்ணு பார்க்கணும்னா ஓடணும். பொண்ணுன்னா பொண்ணு அவ்வளோ அழகா. ஏன் மாப்பிள்ள வீடு பார்த்தாண்டா முதல்ல 8 கட்டு மூணு நான் அப்படின்னு பக்கத்து விட்டு மாடி வீட்டில் போய் புந்தான். அங்க ஒரு நல்ல ஒரு 60 வயசு கேள்வி விளக்க மட்டும் தூக்கிட்டு வரலையா பொண்ணு பார்க்க வந்தாயா பொண்ணு பார்க்க பக்கத்து விட்டு போய் பார்க்கண்டா மாப்பிள்ள 8 கீட்டை போட்டு 4 கீட்டை போட்டு 8 கட்டு கட்டுங்க உட்காந்து மேல என் வாழ்க்கை என் வீடுதான் இப்படி இருக்குன்னு என் வீட்டோட மோசமா இருக்கு. ஆனா பொண்ணு வர சொன்னான். ஐயா பொண்ணை பார்த்த பாரு நல்ல அழகா இருந்தா. பச்சை புடவை பச்சை சாக்கெட்டு பச்சை பாவாடை. பொண்ணே இவ்வளவு அழகா பச்சை பச்சை அழகா தலை இருக்க. கட்டினாலும் சரி காசு இல்லைனாலும் வீட்டை பார்க்க வேணும் அதை பார்க்க வேணும் பொண்ணை கட்டிட்டு போவோம் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. உடனே பொண்ணு வந்தது பச்சை தண்ணியை கொடுத்தது. நானும் குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அவன் ஏறி அடிச்சு பேசணும் நம்ம அவர்கிட்ட சொன்ன ஏறி அடிச்சு பேசுறவங்க ஐயா ஐயா பொண்ணை பார்த்தா அழகா இருக்கு. என் பொண்ணு அதை பெற்ற அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா மாமியாரை பார்க்கணுங்கிற அந்த பொண்ணு உள்ள போனா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு என் மாமியா வந்தா வெளியில அதே பச்சை புடவை அதே பச்சை சாக்கெட்டு அதே பச்சை பாவாடை. ஆஹா அழகுன்னா அழகு 2 பேருமே இப்படி இருக்கும்ல. எந்த ஆடையிலே இவ்வளவு அழகா இருக்கா பச்சை பசியா 2 ஒற்றுமை குழுட